நம்ம அடுத்ததா பார்க்க போறது புடலங்காய். புடலங்காய் பார்ப்பதற்கு பாம்புகளின் உருவத்தை ஒத்திருப்பதால் ஆங்கிலேயர்கள் இதனை ஸ்னேக் காட் என்றே அழைத்து வந்தனர். புடலங்காயை ஒரு சிலர் மட்டுமே விரும்பி உண்ணுகின்றனர். மற்றவர்கள் இதை ஒதுக்கியே வைக்கிறார்கள். புடலங்காயின் பூர்வீகம் இந்தியா. நமது தேசத்தில் ஆரம்பத்தில் இருந்தே புடலங்காயை பயன்படுத்தி வருகின்றனர். நாளடைவில் தென்கிழக்கு நாடுகளிலும் தாய்லாந்து, சீனா, நைஜீரியா ஆகிய நாடுகளிலும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புடலங்காய் சமையலுக்கும் பயன்படுகிறது, மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உடலை குளிர்விக்கவும் ஜுரத்தை தணிக்கவும் செய்கிறது. புடலங்காய் நார்சத்து, மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை கொண்டது. மிக குறைந்த கலோரிகளை மட்டுமே கொண்டது. உடல் சூடு கொண்டவர்கள், ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றுபவர்கள், சிந்தனையாளர்கள், அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்ப்பவர்களுக்கு உடல் அதிக வெப்பத்துடன் காணப்படும். இதனால் இவர்கள் உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சி அடைய செய்ய புடலங்காய் சமையலே போதும். சர்க்கரை நோயாளிகள், உடல் எடையை குறைக்க எண்ணுபவர்கள் புடலங்காய் சேர்த்தால் நல்லது. இதன் இலையின் சாறு இதய படபடப்பிற்கும் இதயத்தில் ஏற்படும் வலியை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. புடலங்காய் இலையின் சாரும் புடலங்காய் பிஞ்சின் சாரும் சரி பங்கு கலந்து கொத்தமல்லி கசாயத்துடன் கலந்து கொடுத்தால் காமாலை நோய் குணமாகும். புடலங்காயை சமைத்து கூட்டு அல்லது பொரியலாகவும் சாப்பிடலாம்.